ஸோ நான் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமில இருந்து ஜான்சி பேசுறேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட 4வது கிளாஸ், சரிங்களா, 4th செஷன். ஸோ நம்ம வந்து எல்சிஎம் பார்த்துட்டு இருந்தோம், எல்சிஎம் HCF பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோ வந்து முன்னாடி இருக்கும், அதை பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த இதோட கண்டினியூட்டி பார்க்கலாம். அந்த எல்சிஎம் HCF நம்ம ஃபுல்லாமே பார்த்துட்டோம். ஸோ ஷார்ட்கட்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ அதை நம்ம ரிமைனிங் வீடியோவை இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்மளோட ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமில நமக்கு ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. ஸோ நீங்க வந்து டீடைல்ஸ் வந்து கீழே நமக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும், நீங்க கால் பண்ணி கேளுங்க. இப்போ நம்ம சம் போயிடலாம். சம் பாருங்க. எனக்கு வந்து ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது கலப்பு பின்னம்னு சொல்லுவாங்க. மீட்சியமா காண்க, சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை ஃபிராக்ஷனா மாத்தணும், கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்தணும். அப்ப இதை எப்படி மாத்துவோம்? இப்போ எனக்கு 1/4 இருக்கா, அடுத்து 1 2/3 இருக்கு, அடுத்து 2 1/2 இருக்கு. சரி, எப்படி நம்ம கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்துறது எப்படின்னா, மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எப்படி ஃபிராக்ஷனா மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் டிவைடட் போட்டுக்கோங்க. இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதிருங்க, சரிங்களா. அடுத்து என்ன செய்யணும்னா இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ ரெண்டையும் பெருக்குங்க. 1 நாள் 4, 1 4s are 4. ஸோ கிடைக்கக்கூடிய ஆன்சரை மேல இருக்க நம்பர் கூட ஆட் பண்ணுங்க. அப்போ 4 + 1 உங்களுக்கு என்ன வரும்னா 5 வரும். சேம் தான் இங்கேயும். ஸோ டிவைடட் போட்டுக்கோங்க. இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே கீழே எழுதிக்கோங்க. இந்த ரெண்டையும் நீங்க பெருக்குங்க, மல்டிபிள் பண்ணுங்க. 1 3s are 3. ஸோ 3 கூட 2 ஆட் பண்ணுங்க. 3 + 2 எனக்கு 5. ஸோ அதே மாதிரி கீழே ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த கீழே இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 2 2s are 4. 4 + 1 5. ஸோ இந்த கேள்வியில வந்து இந்த மாதிரி ஃபிராக்ஷன் ஆயிடுச்சுன்னா, பின்னம் ஆயிடுச்சுன்னா, கேள்வியில என்ன கேட்டிருக்காங்களோ அதை மேல இருக்கிறது கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது நீங்க HCF கண்டுபிடிக்கணும், சரிங்களா. அப்படிதானே பார்த்துருக்கிறோம். அப்ப எல்சிஎம் என்னவா இருக்கும்? 5 5 5னா கண்டிப்பா 5ஆ தான் இருக்கும். வேணா டேனா ஊத்தல் போடுங்களேன். ஸோ 5 5 5 எல்லாமே 5 டேபிள்ல வரும். அப்போ 1 1 1ன்னு வரும், சரிங்களா. அப்ப என்னோட ஆன்சர் வந்து 5. எல்சிஎம் வந்து 5ஆ இருக்கும். மேல எனக்கு 5ஆ இருக்கும். கீழே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாத்துலயுமே காமன் நம்பர் இல்ல. 4 3 2 கீழே இருக்கு. நான் HCF கண்டுபிடிக்கணும். ஆனா எல்லாத்துக்குமே எனக்கு காமன் வேல்யூவே இல்ல. காமன் வேல்யூ இருந்தாதான் நான் HCF எடுப்பேன். அப்ப என்னோட காமனா இல்ல அப்படின்னா என்னோட HCF என்னது 1. அப்ப 5/1 அப்படின்னா என்னோட ஆன்சர் என்னன்னா 5, சரிங்களா. அப்ப இதோட ஆன்சர் வந்து 5. ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பாத்தீங்க அப்படின்னா அதே கான்செப்ட், எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்களேன். x² - 1 அப்படின்னு இருக்கு. ஸோ அடுத்து வந்து x - 1 the whole square இருக்கு. ஓகே, இந்த x² - 1 நான் இந்த 1 அப்படின்னு எழுதுறேன். அப்ப இது உங்களுக்கு பார்க்க என்ன ஃபார்முலா படி இருக்கும்? a² - b² என்ன ஃபார்முலா? a + b × a - b அப்படின்னு ஒரு ஃபார்முலா உண்டு. அப்போ உங்களுக்கு x + 1 × x - 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும், சரிங்களா. அடுத்து ரெண்டாவது x - 1 the whole square இருக்கும். ஸோ x - 1 the whole square அப்படின்னா நீங்க என்ன எழுதுவீங்க? x - 1 × x - 1 எழுதுவீங்க. ஸோ எல்சிஎம்மா இருந்தா இந்த ரெண்டுலயும் காமனா இருக்கிறத ஒரு டைம் எழுதணும். அப்ப என்னோட எல்சிஎம்க்கு வந்து x - 1 ஒரு டைம் எழுதுவீங்க. ஸோ ரிமைனிங் என்னெல்லாம் இருக்கு உங்களுக்கு? ஸோ ரிமைனிங் வந்து உங்களுக்கு மறுபடியும் ஒரு x - 1 ஒரு x + 1 காமனா இருக்கு. உங்களுக்கு ஆப்ஷன்ல எப்படி இருக்கோ அதுக்கு தக்கன நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு ஆப்ஷன்ல வந்து x - 1 தனியா இருக்கு, அப்புறம் x² - 1 இருக்கு. ஸோ அப்ப நான் வந்து இந்த ரெண்டுக்கும் மறுபடியும் a - b × a + b ஃபார்முலா போடுறேன். அப்ப இது x - 1 அப்படியே வச்சுட்டு இது a² - b². அப்ப x² - 1² வந்து 1 தான். அப்ப என்னோட ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் 1, சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் சம். இப்ப நமக்கு நம்பரா இருக்குது. ஸோ 35 a² c³ b. ஸோ எல்லாமே கலந்து இருக்குது. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர்ஸுக்கு பார்க்கலாம், சரிங்களா. 35, ஸோ 42, ஸோ 90. நமக்கு பார்த்தாலே தெரியும். பாத்தீங்கன்னா 7 வந்து கண்டிப்பா வர்றதுக்கு சான்சஸ் இல்ல. ஸோ 210 தான் மூணுலயுமே இருக்கு. அப்ப 210 தான் என்னோட எல்சிஎம்மா இருக்கும். ஸோ அப்படி ஷார்ட்கட்லயே போட்டுடலாம். இல்லைன்னா டேனா வகுத்துல வச்சு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து 7 டேபிள்ல போடலாம். 5 7s are 35, 6 7s are 42, ஸோ 90 அப்படியே வச்சுக்கிடுவீங்க. அப்புறம் 5 டேபிள்ல போட்டீங்கன்னா 1 5s are 5, 6 அப்படியே இருக்கும். ஸோ 1 5s are 5, carry 4, 8 5s are 40 அப்படின்னு வரும், சரிங்களா. ஸோ அப்புறம் 3 டேபிள்ல போட்டாலும் சரிதான், 6 டேபிள்ல போட்டாலும் சரிதான். ஸோ இப்போ நம்ம 6 டேபிள்ல போட்டோம் அப்படின்னா 1 வரும், இங்க 1 வரும், இங்க 3 வரும், சரிங்களா. ஸோ மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 5 6 are 30. ஸோ 7 9s are 42. 6 டேபிள்ல போடாதீங்க, நான் 1 காமனா இல்ல. ஸோ 3 டேபிள்ல போடுறேன். ஸோ 1 2 3s are 6, 6 3s are 18. ஸோ மறுபடியும் நீங்க 2 போட்டீங்க அப்படின்னா வந்து 1 1 3 2s are 6. ஸோ இப்போ நமக்கு மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ 7 5s are 35, 35 2s are 70, 70, 3 3s are 9, 9 7s are 56 வருது, 560 வருது, சரிங்களா. ஸோ 35 5 7s are 35, 6 7s are 42, 90 அப்படியே வச்சுக்கிட்டீங்க. 1 5s are 5, ஸோ கேரி 4, 8 5s are 40. 3 டேபிள்ல போட்டோம்னா 1
2 3s are 6, 6 3s are 18. மறுபடியும் 2 டேபிள் போட்டோம்னா 1 1 3 வரும். ஸோ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணலாம். 5 2s are 10 வரும். 7 3s are 21. ஸோ கூட தான் வருது. ஆப்ஷன்ல சம்திங் மிஸ்டேக் இருக்கு. ஸோ என்னோட ஆன்சர் வந்து 560 தான் வருது. சரிங்களா? ஓகே, அப்போ எனக்கு 560. ஸோ எனக்கு வந்து இங்க எல்சிஎம் எடுக்கும்போது இப்போ a ஸ்கொயர் c கியூப் பின்னு இருக்கு. ஸோ அடுத்ததுல a கியூப் c b ஸ்கொயர். ஸோ அடுத்ததுல a c ஸ்கொயர் b கியூப். ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு எல்லா லெட்டரும் இருக்குதோ இல்லையோ நீங்க அப்படியே எல்லா லெட்டரும் எழுதிக்கோங்க, ஏசிபின்னு எழுதிக்கோங்க. இதே ஹெச்சிஎஃப்ஆ இருந்தா மூணுலயுமே அந்த லெட்டர் இருந்தா தான் எடுக்கணும். எல்சிஎம்க்கு அப்படி இல்லை, உங்களுக்கு என்ன லெட்டர்லாம் கணக்கு தெரியுதோ அதை எழுதிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு ஏ அப்படின்னா இதுல எதுக்கு பவர் அதிகமா இருக்கோ அதான் எல்சிஎம்மா இருக்கும். ஸோ எனக்கு 3 தான் பவர் அதிகம், அப்போ ஏ கியூப். ஸோ அது மாதிரி சிக்கு வந்து பவர் வந்து 3 தான் அதிகமா இருக்கு, பியோட பவரும் 3 தான் அதிகமா இருக்கு. ஸோ எனக்கு ஏ கியூப் பி கியூப் சி கியூப் வரணும். அப்போ அந்த ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ எனக்கு 210 கிடையாது, சாரி 560 ஏ கியூப் பி கியூப் சி கியூப். இதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் சம் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இதுலயும் வந்து உங்களுக்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல எல்லாத்துலயுமே எது ஹையஸ்டா இருக்கோ அதோட எல்சிஎம்மா இருக்கும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பாருங்களேன். a பவர் k plus 1, இந்த k plus 3 நீங்க k plus 1 plus 2 எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி k plus 5 k plus 1 plus 4 எழுதிக்கலாம். அப்ப எல்லாத்துலயும் k plus 1 உங்களுக்கு காமனா இருந்தாலும் எது ஹையஸ்டா இருக்கோ அதான் அதோட ஆன்சரா இருக்கும். எனக்கு எது ஹையஸ்டா இருக்கு? 4. இந்த இதான் ஹையஸ்டா இருக்கு. ஸோ அப்போ 4 plus 1 5. அப்ப என்னோட ஆன்சர் a பவர் k plus 5 தான் என்னோட ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம். ஸோ எனக்கு வந்து இப்போ இல்ல பாருங்களேன், இந்த சம்ல வந்து ஸோ இந்த ஜிசிடி அண்ட் எல்சிஎம் ஆஃப் இந்த 3 நம்பருக்கும் நீங்க ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிக்கணுமா எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கணுமா? சரிங்களா? அப்ப நம்ம அதை ஷார்ட்கட்ல போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்துக்குமே காமனா வந்து அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் பாருங்களேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஜிசிடி கேட்டிருக்கிறாங்க. ஜிசிடினா ஹெச்சிஎஃப் மீ போவா. சரிங்களா? எனக்கு நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம சொல்லியிருப்போம், நமக்கு வந்து ஹெச்சிஎஃப் வந்து எல்சிஎம் விட சின்னதா தான் இருக்கும், எல்சிஎம் தான் உங்களுக்கு பெரிய வேல்யூன்னு பார்த்தோம். அப்ப எனக்கு இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஹெச்சிஎஃப், ரெண்டாவது இருக்கிறது எல்சிஎம். அப்ப எனக்கு ஹெச்சிஎஃப் பெரிய வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஆன்சர் வராது. சரிங்களா? சோ அதே மாதிரிதான் இங்கேயும் எனக்கு வந்து இது ஹெச்சிஎஃப், இது எல்சிஎம். இல்ல ஹெச்சிஎஃப் பெரிய வேல்யூவா இருக்கும், அப்ப இந்த ஆப்ஷன் வராது. இந்த ரெண்டுல ஒண்ணுதான் என்னோட ஆன்சரா இருக்கணும் கண்டிப்பாக. சோ அப்ப நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இப்போ வந்து 90, சோ 450, சோ 225. சரிங்களா? சோ இது இப்ப எந்த டேபிள்ல போடலாம்? 5 டேபிள்ல போடலாம். 5 டேபிள்ல போடலாம், இல்ல 3 டேபிள்ல போடலாம். சோ 5 டேபிள்ல நீங்க போடுறீங்க அப்படின்னா இப்ப நான் வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறேன். சோ எல்லாமே 5 டேபிள்ல டிவைட் ஆகும். 5 டேபிள்ல டிவைட் பண்ணீங்கன்னா 1 5s are 5, carry 4, 8 5s are 40. சோ இங்க 3 5s are 15, 0. இங்க என்ன வரும் அப்படின்னா வந்து 4 5s are 20, 5 5s are 25. சோ மறுபடியும் நம்ம 3 டேபிள்ல போடலாம். சோ 3 டேபிள்ல போட்டீங்க அப்படின்னா வந்து 6 3s are 18, 10 3s are 30, 1 3s are 3, carry 1, 5 3s are 15. சோ இது எனக்கு 3 டேபிள்ல போகாது. சோ அடுத்து வந்து இது 2 டேபிள்ல போடாது. அப்ப எனக்கு இதுல காமன் டேம் அடுத்து இல்ல. அப்ப என்னோட ஹெச்சிஎஃப் வந்து 5 3s are 5 into 3, என்னோட ஆன்சர் வந்து 15 வரும். 5 3s are 15. சோ அப்ப எனக்கு வந்து 15ங்கிற ஆப்ஷன் இதுலதான் இருக்கு. கண்டிப்பா என்னோட ஆன்சர் இதுவா தான் இருக்கும். அடுத்து நம்ம ஃபர்தரா செக் பண்ண தேவையே கிடையாது. சரிங்களா? அப்ப என்னோட ஆன்சர் 15,450 இதுவும் கிடையாது. புரியுதுங்களா? ஓகே. சோ இதுல வந்து நீங்க இன்னொரு டைம் நீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னாலும் ஃபர்தரா இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்தரா அப்படின்னா இப்ப நம்ம வந்து 6 10 15 அப்படின்னு இருக்கா, இதை நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா வந்து இன்னும் நம்ம 2 டேபிள்ல போட்டுக்கலாம். இதோட கண்டினியூட்டி தான் நீங்க எழுதுறேன். இப்ப நம்ம 2 டேபிள்ல போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். சோ 3 2s are 6, 5 2s are 10, அப்புறம் 15 வந்து 2 டேபிள்ல வராது. சரிங்களா? இப்ப இதை 5 டேபிள்ல போட்டீங்க அப்படின்னா 3 அப்படியே இருக்கும். 1 5s are 5, 3 5s are 15. சோ மறுபடியும் 3 டேபிள்ல போட்டீங்கன்னா 1 1 1. அப்ப என்னோட எல்சிஎம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வந்து எல்சிஎம் வந்து 5 into 3 into 2 into 5 into 3 இருந்திருக்கும். சரிங்களா? சோ இப்ப நீங்க மல்டிபிள் பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க. 5 2s are 10. சரிங்களா? 10 வருதா? அடுத்து வந்து 5 3s are 15, 15 3s are 45. சோ 45 into 10 என்னோட ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்னா 415 கிடைக்கும். அப்ப கண்டிப்பா என்னோட ஆன்சர் 15,450 தான் இருந்திருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் சம். சோ இப்ப நமக்கு வந்து இந்த கணக்குல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. The HCF and LCM of two numbers are respectively 8 and 7,014 சொல்லிருக்காங்க. சோ ரெண்டு எண்களோட மீப்போவா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது மீப்போவா, ரெண்டாவது இருக்கிறது மீச்சிமா. சரிங்களா? அப்ப என்னோட மீப்போவா HCF வந்து எனக்கு 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து LCM அதாவது மீச்சிமா எனக்கு 7040 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து if one of the two number is 128, அந்த ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப எனக்கு ஒரு நம்பரை நான் ஏன்னு வச்சுக்கிறேன் 128, இன்னொரு நம்பர் ஏதுன்னு கேட்டிருக்காங்க.
இந்த காம்பினேஷன் கொடுத்தாங்கனாலே ஸ்டார்டிங்ல சொல்லிருப்போம் நம்மளோட ஃபார்முலா A into B is equal to LCM into HCF. 2 நம்பரா இருந்தா இது ஃபார்முலா, 3 நம்பரா இருந்துச்சுன்னா A into B into C is equal to LCM into HCF square அப்படின்னு நம்ம ஃபார்முலா சொல்லியிருப்போம். சரிங்களா? அப்ப எனக்கு வந்து கணக்குல HCF கொடுத்துருக்காங்க, LCM கொடுத்துருக்காங்க, ஏதாட்டும் ஒரு நம்பர் கொடுத்து அடுத்த நம்பர் கேட்டாங்கனாலே இதுதான் ஃபார்முலா. இருக்கிற கண்டென்ட் எல்லாம் இதுல அப்ளை பண்ணிருங்க, நம்பர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிருக்கோம். அப்ப ஏயோட வேல்யூ நான் 128 எடுத்திருக்கேன், பியோட வேல்யூ எனக்கு தெரியாது, அதுதான் நான் கண்டுபிடிக்கணும். அடுத்து LCM வந்து உங்களுக்கு வந்து 7040, HCF வந்து உங்களுக்கு 8. சரிங்களா? சோ நீங்க டைரக்டா நீங்க வந்து 8 டேபிள்ல கேன்சல் 4 டேபிள்ல கேன்சல் பண்ணாலும் சரிதான், இல்ல 2 டேபிள்ல கேன்சல் பண்ணாலும் சரிதான், இல்ல 8 டேபிள்ல கேன்சல் பண்ணாலும் சரிதான். சரிங்களா? சோ சிம்பிளிஃபையா வேணா படிக்கலாம். இப்போ 4 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 4s are 8. இங்க என்ன வரும்? நீங்க வந்து 3 4s are 12, 2 4s are 8. சோ மறுபடியும் கேன்சல் பண்ணீங்கன்னா 16 2s are 32. சரிங்களா? மறுபடியும் இந்த 4 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 4 4s are 16, 1 4s are 4, கேரி 3 வரும், மிச்சம் 3. சோ 30 கிடைக்கும். 7 4s are 28, மிச்சம் 2, 6 4s are 24, 0. சரிங்களா? சோ மறுபடியும் நீங்க வந்து இந்த 4 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 4 4s are 16, கேரி 1, மறுபடியும் 4 4s are 16, 0. அப்ப என்னோட இன்னொரு நம்பர் வந்து எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 440 இருக்கும், 440 இருக்கும். சரிங்களா? அப்ப என்னோட ஆன்சர் 440. சரிங்களா? இதுல கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கணும். எனக்கு 2 நம்பர் இருக்கு, அந்த 2 நம்பரோட HCF கொடுத்துருக்காங்க, மீபோவா கொடுத்துருக்காங்க, அடுத்து LCM கொடுத்துருக்காங்க. சோ இந்த ரெண்டுமே முறையே ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து எனக்கு HCF, ரெண்டாவது இருக்கிறது எனக்கு LCM அப்படின்னு அர்த்தம். 2ல ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா வச்சுதான் நம்ம சம் செய்யணும். A into B is equal to LCM into HCF அப்படிங்கிறது என்னோட ஃபார்முலாவா இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் அப்ளை பண்ணி என்னோட ஆன்சர் வந்து 440 அப்படின்னு வருது. ஓகேங்களா? சோ இப்ப நமக்கு வந்து நமக்கு ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது நம்மளோட அகாடமில. சோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்குது, நீங்க கால் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ நம்ம வந்து ஒரு 16 புக்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம், பைலிங்குலாவே ப்ரொவைட் பண்றோம். டெஸ்ட் பேட்சும் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ விருப்பப்பட்டவங்க நீங்க கண்டிப்பா நம்ம நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்க வந்து என்கொயரி பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, இன்னும் ஷார்ட் கட்ஸ் நீங்க அதுல பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் சம் போயிடலாம். சோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. எனக்கு வந்து ரேஷியோ வச்சு கொடுத்துருக்காங்க. The ratio of 2 numbers is 3:4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எனக்கு ஒரு 2 நம்பர் இருக்கு, அந்த 2 நம்பரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. and their HCF is 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதோட மீபோவா எனக்கு 4ன்னு சொல்லியிருக்காங்க. find their LCM, அதோட LCM என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப எனக்கு 2 நம்பர் எதுவும் தெரியாதா, அந்த 2 நம்பரை நான் A/Bன்னு வச்சுக்கிறேன். So A/B is equal to 3:4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சோ அப்ப நம்ம வந்து இந்த நம்பர்ஸ் வச்சு இப்படி இருந்துச்சுனாலே நம்ம ரேஷியோல எடுக்கும் போது ஒரு அன்னோன் வேல்யூ வச்சு, ஒரு தெரியாத வேல்யூ வச்சு எடுப்போம். அப்ப இந்த ஏயோட வேல்யூ 3க்கு சமம், பியோட வேல்யூ 4க்கு சமம். அப்ப ஏ நீங்க எப்படி எடுப்பீங்கன்னா 3x எடுக்கணும். எக்ஸ் தான் எடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது, y z என்னன்னாலும் எடுத்துக்கலாம், நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த பி வந்து 4க்கு ஈக்குவல்னா 4x எடுக்கணும். ரெண்டுலயுமே ஒரு அன்னோன் வேல்யூ இருக்கிறதா அர்த்தம், அதான் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. சோ அடுத்து வந்து இதோட HCF கொடுத்துருக்காங்க. எனக்கு HCF என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4. இந்த 2 நம்பரோட HCF தான், மீபோவா தான் எனக்கு 4. அப்ப LCM என்னங்கறத நீங்க என்ன செய்யணும்னா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த 2 நம்பருக்கும் நீங்க HCFனா என்ன செய்வீங்க, tan வகுத்தல் போடுங்களேன். சோ 3x, 4x போட்டீங்க அப்படின்னா எனக்கு இங்க நம்பர் லெட்டர் வந்து எது காமனா இருக்கு, எக்ஸ் காமனா இருக்கு. அப்ப எக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க 3 வரும், இங்க 4 வரும். சோ இதுக்கு மேல எனக்கு காமனா இல்ல. அப்ப என்னோட HCF எனக்கு என்னவா இருக்கும்னா எக்ஸ்ன்னு தான் கிடைக்கும் இந்த 2 நம்பருக்கும். இதோட ஒரிஜினல் HCF எனக்கு எத்தனை, இந்த 2 நம்பரோட இப்ப 3x 4x இருக்கு, எனக்கு எக்ஸ் அன்னோன் டேம் தெரியாது. இதோட ஒரிஜினல் HCF வந்து 4. சோ எனக்கு இதுல HCF என்ன கிடைக்குது, எக்ஸ்ன்னு கிடைக்குதா. அப்ப எக்ஸோட ஆன்சர் எனக்கு 4 அப்படின்னு கிடைச்சிருச்சு. சரிங்களா? எக்ஸோட ஆன்சர் எனக்கு என்ன கிடைச்சிச்சு, 4ன்னு கிடைச்சிச்சு. ஆனா எனக்கு கேள்வி என்ன, LCM தானே கேட்டிருக்காங்க. அப்ப LCM என்னவா இருக்கும், இந்த நம்பர் என்னங்கறத அப்ளை பண்ணிக்கோங்களேன். சோ A is equal to 3xனா 3 into 4, 3 4s are 12. So B is equal to 4x, 4 into 4, 4 4s are 16. இந்த 2 நம்பருக்கும் நீங்க LCM எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து 12 16. So LCM வந்து 4 டேபிள்ல போட்டீங்கன்னா 3 4s are 12, 4 4s are 16. So அப்புறம் மல்டிபிள் பண்ணிக்கலாம். So 4 3s are 12. அப்ப LCM வந்து நீங்க எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 4 into 3 into 4, 4 3s are 12, 12 4s are 48, 48. அப்ப என்னோட ஆன்சர் 48.
சோ இதுதான் நமக்கு கான்செப்ட் படி செய்யறது. இது எப்படி நம்ம ஷார்ட்கட்ல ஒரே ஸ்டெப்ல கூட போட்டுக்கலாம். ஷார்ட்கட்ல எப்படி போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கணக்குல இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்து HCF கொடுத்து எல்சிஎம் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு நம்பரோட ரேஷியோ, இந்த ரெண்டு நம்பர் இருக்கு பாத்தீங்களா, A is equal to நீங்க 3x எடுக்கணும். 3A யோட வேல்யூ A/B வந்து உங்களுக்கு 3:4 அப்படின்னு எடுத்துக்கோங்க. So A/B is equal to உங்களுக்கு 3:4 எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துட்டு HCF 4ன்னு கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, HCF கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்ங்கிற டேம் போடுங்க. போட்டுட்டு இந்த ரெண்டு நம்பர்லயும் காமன் வேல்யூ இருக்கான்னு பாருங்க. 3க்கும் 4க்கும் காமன் டேம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்ப எக்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. x is equal to 4. சரிங்களா? x is equal to என்னன்னு எடுப்பீங்க, 4 அப்படின்னு டைரக்டாவே எடுத்துருங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து நீங்க என்ன செய்யணும்னா, நான் கான்செப்ட் படி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஷார்ட்கட் படி பாத்தீங்கன்னா இந்த ரேஷியோ வந்து 3:4 எடுத்திருக்கிறோமா, HCF 4ன்னு கணக்குல கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இந்த HCF நேர எக்ஸ் மட்டும் போடுங்க. இந்த ரெண்டு நம்பர்லயும் காமன் டேம் இருக்கான்னு பாருங்க. காமன் டேம் இல்ல. சோ இல்ல அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், எக்ஸ் மட்டுமே போட்டுட்டு எக்ஸோட வேல்யூ 4ன்னு எடுத்துக்கோங்க. கரெக்ட்டுங்களா? சோ இது எக்ஸோட வேல்யூ 4ன்னு எடுத்துட்டு நமக்கு எல்சிஎம் கேட்டிருக்காங்களா, அப்ப அந்த ரெண்டு நம்பர்லயும் நீங்க அப்ளை பண்ணுங்க. A and B. இதெல்லாம் ஃபர்தரா ப்ராசஸ். இது மட்டும் நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லிருக்கிறேன். சோ அப்ப A and B க்கு நான் அப்ளை பண்றேன். சோ A யோட வேல்யூ 3 × x க்கு பதிலா 4 போட்டீங்கன்னா 12 கிடைக்கும். B யோட வேல்யூ 4 × x க்கு பதிலா 4 போட்டா 16 கிடைக்கும். சோ மறுபடியும் tan வகுத்தல் போட்டீங்கன்னா உங்களோட எல்சிஎம் வந்து 48 கிடைக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாத்துறலாம். ஓகே, இதே மாடல். ஆனா நமக்கு HCF எல்சிஎம் கொடுத்து HCF கேட்பாங்க. சோ the ratio of two numbers is 5:6. அதே கான்செப்ட். சோ எனக்கு ரெண்டு ரேஷியோ இருக்கு. எனக்கு ரேஷியோ வந்து 5:6ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எல்சிஎம் இஸ் 480. சோ என்னோட எல்சிஎம் வந்து 480 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப HCF என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா வந்து எனக்கு இந்த A யோட வேல்யூ தான் 5x. சோ நான் ரேஷியோ இருக்கனால அன்னோன் வச்சு எடுக்கிறேன். B யோட வேல்யூ எனக்கு 6x. சரிங்களா? சோ இப்போ நான் வந்து ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன எடுப்பேன், 5x, 6xனா ரெண்டுலயும் x ஃபர்ஸ்ட் காமனா இருக்கு. சோ காமனா எடுத்தோம்னா இங்க 5, 6ன்னு வரும். சோ அடுத்து மறுபடியும் இதுல வந்து காமன் டேம் இல்ல அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். சரிங்களா? HCF இருந்தா இதை நம்ம எடுக்க மாட்டோம். எல்சிஎம் இருந்தா நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப மல்டிபிள் பண்ணா என்ன வரும், 5 × 6 × xன்னு வரும். அவ்வளோத்தையும் மல்டிபிள் பண்ணாலும் சரிதான், அப்படியே வச்சாலும் ஓகே தான். 5 6 உங்களுக்கு என்ன வரும், 30xன்னு வரும். சரிங்களா? அப்ப எனக்கு வந்து கணக்குலயுமே வந்து எனக்கு எல்சிஎம் வந்து 480ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ் வச்சு எடுத்தோம்னா எனக்கு எல்சிஎம் வந்து 30xன்னு கிடைக்குது. இஸ் ஈக்குவல் டு 480. ஒரு 0 கேன்சல். ஸோ 1 3s are 3, கேரி 1, 6 3s are 18. அப்ப எக்ஸோட வேல்யூ 16 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த எல்சிஎம் கொடுத்து HCF கேட்டாங்கன்னா இந்த எக்ஸ் தான் உங்களோட HCF இருக்கும். அப்ப டைரக்டாவே HCF இஸ் ஈக்குவல் டு 16 அப்படின்னு நீங்க எழுதிடலாம். ஆனா HCF கொடுத்து நீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது இந்த எக்ஸ் வந்து எல்சிஎம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனா எல்சிஎம் கொடுத்து HCF எடுக்கும் போது இந்த எக்ஸ் தான் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா HCF இருக்கும். வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இப்ப இந்த எக்ஸோட வேல்யூ 16 இதுல அப்ளை பண்ணுங்க. A is equal to 5 × x க்கு பதிலா 16 போடுவோம். சோ B யோட வேல்யூ எங்களுக்கு 6 × 16 போடுவோம். சோ ரெண்டுலயுமே காமன் டேர்ம் எனக்கு எது மட்டும் தான் இருக்கு, 16 மட்டும் தான் இருக்கு. சோ என்னோட HCF வந்து எனக்கு என்னன்னா 16 தான் வந்திருக்கும். சரிங்களா? இது ஷார்ட்கட்ல நீங்க எப்படி போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து சோ இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்தாங்க அப்படின்னாலே நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்ங்கிற டேம் எழுதிக்கோங்க. HCF இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு நம்பர், எல்சிஎம் இருந்தா அந்த ரெண்டு நம்பர்லயும் ஏதோ காமன், HCF இருந்தா காமன் வேல்யூ பார்க்க சொன்னேன். எல்சிஎம் இருந்தா நீங்க என்ன செய்யணும்னா அந்த ரெண்டு நம்பரையும் அப்படியே மல்டிபிள் எழுதிக்கணும். சரிங்களா? எழுதிட்டு இதோட ஆன்சர் தான் 480 அப்படின்னு எழுதிட்டு கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 1 5s are 5. ஸோ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா வந்து 9 5s are 45. ஸோ கேரி 3 வரும். ஸோ கேரி 3 போட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து 6 5s are, கேரி 3 போட்டோம்னா 6 5s are 30. ஸோ இங்க என்ன வரும், 1 6 are 6, கேரி 3, 6 6 are 6 6 are 36. அப்ப எனக்கு எக்ஸோட வேல்யூ 16 கிடைக்கும். இந்த எக்ஸ் தான் என்னோட என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா HCF இருந்திருக்கும். சரிங்களா? சோ இது கான்செப்ட் படி நம்ம போட்டிருக்கோம். இது ஷார்ட்கட் படி நம்மளோட ஆன்சர் இது. நெக்ஸ்ட் சம் பாருங்க. சோ இப்ப நமக்கு வந்து ரெண்டு நம்பர் வச்சு பார்த்தோம்ல, இங்க 3 நம்பர் வச்சு இருக்குது. சோ 3 numbers are in the ratio 3:4:5. சோ அதோட LCM 2400. அதோட HCF என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இப்ப 3 நம்பரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 3 நம்பர் எத்தனை நம்பர்னாலும் இருக்கலாம். சோ நமக்கு வந்து இந்த ரேஷியோ அப்படி வச்சனாலே 3 நம்பர்னா A:B:Cன்னு வச்சுக்கோங்க. சோ 3:4:5. நம்ம டைரக்டா நம்ம ஷார்ட்கட்லயே போட்டுடலாமா? உங்களுக்கு எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 2400 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ எல்சிஎம் கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் எக்ஸ்ங்கிற டேம் அப்படியே எழுதிக்கணும். சரிங்களா? சோ இந்த எக்ஸ்ங்கிற டேம் அப்படியே எழுதிட்டு
அடுத்து என்ன பண்ணணும், இது எக்ஸ் அப்படியே எழுதிட்டு இந்த 3 நம்பரையும் நீங்க என்ன செய்யணும்னா காமன் வேல்யூ இருக்கான்னு பாருங்க. இல்ல, அப்ப அப்படியே மல்டிபிள் எழுதிக்கோங்க. சோ 3 × 4 × 5 இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா 2400 இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது நான் ஷார்ட்கட்ல தான் போடுறேன், டைரக்டாவே நான் அப்ளை பண்றேன், கான்செப்ட் படி சொல்லல. சோ உங்களுக்கு 3 நம்பர் ரேஷியோல இருக்குன்னா 3:4:5. சோ அப்ப நம்ம என்ன செய்யணும்னா எக்ஸ் அப்படி ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. இது கிவன் LCM இஸ் ஈக்குவல் டு 2400ங்கிறது கிவன். சோ எக்ஸ் அப்படியே போட்டுட்டு இந்த 3 நம்பர்லயும் காமன் வேல்யூ இருக்கான்னு பாருங்க. இல்லையா, இது அப்படியே மல்டிபிள்ல எழுதிருங்க. சோ 3 × 4 × 5 சரிங்களா, 3 × 4 × 5 இஸ் ஈக்குவல் டு 2400. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ண போறோம். சோ கேன்சல் பண்ணோம்னா 1 3s are 3, 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 8 3s are 24 0. 4 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 4s are 8 0. 5 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 4 5s are 20 0. அப்ப இந்த x ஓட வேல்யூ 40. சோ LCM கொடுத்த HCF கேட்டாங்கன்னா இந்த x தான் எனக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா HCF ஆ இருந்திருக்கும். x தான் எனக்கு என்னவா இருந்திருக்கும், HCF ஆ இருந்திருக்கும். சரிங்களா, அப்ப என்னோட ஆன்சர் எவ்வளவு வருது அப்படின்னா 40 அப்படின்னு வருது. ஆன்சர் எவ்வளவு வருது, 40 அப்படின்னு வருது. சரிங்களா, சோ மறுபடியும் ஒரு டைம் சொல்றேன். இது வந்து ஷார்ட் கட்ல தான் நம்ம போட்டுருக்கோம். சோ டைரக்டா ஷார்ட் கட்ல போட்டோம்னா இந்த LCM கொடுத்துருக்காங்களா எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 3 நம்பர்லயும் காமன் வேல்யூ இருந்தா எடுங்க, இல்ல அப்படியே அந்த நம்பரை மல்டிபிள் எழுதிக்கோங்க. இதை கேன்சல் பண்றேன். சோ LCM கொடுத்த HCF கேட்டாங்கன்னா இந்த எக்ஸ் தான் எனக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா HCF ஆ இருந்திருக்கும். சரிங்களா, சோ இதான் அதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம்ல சோ இது வந்து இதே 3 நம்பர் தான், ஆனா HCF கொடுத்து LCM கேக்குறாங்க. சோ 3 numbers are in the ratio. அப்ப நமக்கு வந்து A:B:C is equal to 1:2:3. சரிங்களா, அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, அதோட HCF வந்து 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த நம்பர்ஸ். நல்லா கவனிச்சுக்கணும், LCM கேட்கல, இந்த நம்பர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, சோ அப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த HCF கொடுத்துருக்காங்க, நம்ம ஷார்ட்கட்லயே போடுறோம். எக்ஸ்ங்கிற டேம் எழுதிப்போங்க. அடுத்து இங்க இருக்க நம்பர்ஸுக்கு காமன் வேல்யூ இருக்கான்னு பார்க்கணும். LCM இருந்தா அப்படியே மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்கேன். இங்க காமன் டேம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா காமன் டேம் இல்ல, நோ காமன் ஃபேக்டர். சோ எனக்கு காமன் ஃபேக்டரே இல்ல, பொதுவான காரணி இல்ல. அதனால நீங்க எக்ஸ்னு வச்சுக்கோங்க. சோ எக்ஸோட வேல்யூ எனக்கு 12ன்னு கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது, 12. இது அப்படியே நான் அந்த ரேஷியோல அப்ளை பண்றேன். அதாவது ஏன்னா 1x அப்படின்னு எடுப்போமா, அப்போ 1 × 12. சோ என்னோட ஆன்சர் 12. சோ B அப்படிங்கிறது 2x எடுப்போமா, அப்போ 2 × 12 என்னோட ஆன்சர் 24. Cங்கிறது 3x எடுப்போமா, சோ அப்போ 3 × 12 என்னோட ஆன்சர் என்ன வரும்னா 36 அப்படின்னு வரும். சரிங்களா, சோ இல்ல எனக்கு இது புரியல, சோ இது ஷார்ட்கட்ல தான் நம்ம போட்டிருக்கோம், கான்செப்ட் வைஸ் நம்ம போடுறோம் அப்படின்னா இப்போ எனக்கு HCF 12ன்னு சொல்லியிருக்காங்களா, அந்த HCF அப்படிங்கிறது இந்த 3 நம்பருக்கும் தானே இருக்கும். அதாவது 1x 2x 3x, இதோட ஆன்சர் தான் எனக்கு 12. கரெக்டா, சோ அப்ப tan வகுத்தல் போட்டீங்க அப்படின்னா வந்து இப்போ 1x எடுக்கிறீங்க, 2x எடுக்கிறீங்க, இப்போ 3x எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல எக்ஸ் தானே காமனா இருக்கு, HCFனா எது காமனா இருக்கோ எடுப்போம். அப்போ 1 2 3ன்னு வரும். இதுக்கப்புறம் எனக்கு காமன் டேம் இல்ல, அப்ப இந்த நம்பரோட HCF எனக்கு எக்ஸா தான் இருக்கும். அப்ப இந்த எக்ஸ் தான் எனக்கு 12ன்னு கிடைச்சிடும். சரிங்களா, அப்ப எக்ஸ் 12ன்னு கிடைச்சா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதுல அப்ளை பண்றோம். அப்ப என்னோட ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் 12 24 36 அப்படின்னு கிடைக்கும். புரியுதுங்களா, ஓகேங்களா. இந்த 12 அதுதான் நான் இப்படி டேன் ஆகுத்தல் போட்டு கண்டுபிடிக்கிறத நான் நேரடியாவே HCF கொடுத்தாங்கன்னா எக்ஸ்ங்கிற டேம் போடுங்க. சோ இதுல காமன் நம்பர் இருந்தா அந்த காமன் நம்பர் எழுதுங்க, இல்லைன்னா நீங்க அப்படியே இந்த எக்ஸோட வேல்யூ பண்ணதை எடுத்துக்கலாம். இதே நம்ம என்ன செய்வோம், LCM இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய சொன்னோம், எக்ஸ்ங்கிற டேம் போட்டுட்டு காமன் நம்பர் பார்க்கணும், இல்ல அப்படின்னா இந்த இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிபிள் எழுதணும். அதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. இப்போ சோ HCF of 2 numbers is 8. சோ 2 நம்பர் இருக்கு, அந்த 2 நம்பர் எதுன்னு எனக்கு தெரியல, ஆனா அந்த 2 நம்பரோட HCF வந்து எனக்கு வந்து அந்த 2 நம்பரோட HCF வந்து எனக்கு 8 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, சோ which one of the following never be their LCM. சோ பின்வருவனவற்றில் எது அவற்றின் மீச்சிமாவாக இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்ப எனக்கு எது LCM கேட்கல, எது LCM இருக்க கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஸ்டார்டிங்ல வந்து LCM HCFக்கான பண்புகள் பார்த்தோம், ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்திருப்போம். அதுல நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்திருப்போம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது நமக்கு, அதுல எனக்கு வந்து LCM தான் எனக்கு எப்போதுமே பெரிய வேல்யூவா இருக்கும்,
HCF விட. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோமா. செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம், இந்த LCM இந்த HCF எப்போதுமே டிவைட் பண்ணும். அதாவது LCM ஓட வேல்யூவை இந்த HCF எப்பவுமே டிவைட் பண்ணும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? சோ அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட் வந்து இந்த LCM HCF ஓட மல்டிபிளா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? HCF 3 இருக்கு அப்படின்னா 3 ஓட மல்டிபிள் தான் கண்டிப்பா என்னோட LCM இருந்திருக்குங்கிற மாதிரி நம்ம சம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திருப்போம். சோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் இங்க யூஸ் பண்ண போறேன். எனக்கு HCF கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த HCF கண்டிப்பா எனக்கு LCM டிவைட் பண்ணணும். சோ டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் தான் எனக்கு LCM இருக்கும். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்களேன், A பாருங்களேன். A வந்து 24 இருக்கு. சோ 24 உங்களுக்கு 8 ஆல டிவைட் ஆகுதான்னு பாருங்க. சோ 24 8 ஆல டிவைட் ஆகுமா? 1 8s are 8, 3 8s are 24 டிவைட் ஆகுது. அப்போ இது இதோட LCM இருக்கலாம். சரிங்களா? எனக்கு எது இருக்க கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ஆன்சர் வராது. சோ அதே மாதிரி ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க, 48. இது 8 ஆல டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகும். 6 8s are 48. சோ இதுவும் என்னோட LCM இருக்கலாம். அப்ப இந்த ஆன்சர் வராது. அப்ப C பாருங்க, 56 8 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 7 8s are 56. சோ டிவைட் ஆகுது. அப்ப இதுவும் LCM இருக்கலாம். இந்த ஆப்ஷன் இருக்காது. ஆனா 60 உங்களுக்கு 8 ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்படிதானே? ஏன்னா 7 8s are 56, 8 8s are 64 தான் வரும். சோ இது எனக்கு இதால 8 ஆல டிவைட் ஆகாது. நாட் டிவைசிபிள். சரிங்களா? இது டிவைட் ஆகாது, வகுபடாது. சோ வகுபடாது அப்படிங்கிறதுனால கண்டிப்பா எனக்கு இந்த நம்பர் LCM என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. எனக்கு எது LCM இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்னோட ஆன்சர் வந்து 60. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இது வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுதான் நம்ம செய்யறோம். சோ புரியாதவங்க ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்துட்டு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதெல்லாம் நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறேன். சோ நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் படி எனக்கு LCM வந்து எப்போதுமே HCF ஓட பெரிய வேல்யூவா இருக்கும். இந்த LCM வந்து எப்போதுமே HCF ஆல டிவைட் ஆகும். என்ன ஆன்சர்னாலும் சரி LCM வந்து எனக்கு HCF ஆல டிவைட் ஆகும். அதே மாதிரி LCM வந்து HCF ஓட மல்டிபிளா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ அந்த பாயிண்ட் வச்சு நான் பார்க்கும்போது எனக்கு இந்த 3 நம்பருமே எனக்கு 8 ஆல, அதாவது 8ங்கிறது என்னோட HCF. சரிங்களா? சோ இது மேபி அப்ப LCM இருக்கலாம். ஏன்னா டிவைட் ஆகுது. இது எல்லாமே HCF தான். 8ங்கிறது HCF. சோ இந்த 3 நம்பருமே எனக்கு டிவைட் ஆகுது. ஆனா 60 மட்டும் எனக்கு டிவைட் ஆகாததுனால கண்டிப்பா இது என்னோட LCM இருந்திருக்காது அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஓகே, சோ இந்த மாதிரி சம் ரொம்ப முக்கியம். இது வந்து நமக்கு நிறைய டைம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க இந்த மாடல் சம். என்ன கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த டிராபிக் லைட் at one particular crossing changes after every 40 seconds. அதாவது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு டிராபிக் லைட் வந்து ஒரு பர்டிகுலர் கிராசிங்ல ஒரு 40 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் நமக்கு என்ன செஞ்சுட்டே இருக்குன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. The traffic light at the next crossing changes after every 32 seconds. சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு கிராசிங்ல வந்து ஒரு டிராபிக் லைட் வந்து 32 செகண்ட்ஸ்க்கு ஒரு டைம் நமக்கு வந்து, அது ஃபர்ஸ்ட் ஒரு டிராபிக் சிக்னல் இருக்கு. சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் டிராபிக் சிக்னல்ல உங்களுக்கு அந்த லைட் வந்து 40 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நமக்கு ஆஃப் ஆயிட்டே இருக்குது, ஆன் ஆகுது. இன்னொரு டிராபிக் சிக்னல்ல உங்களுக்கு அங்க இருக்க லைட் வந்து 32 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. அட் a certain time they change together. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த ரெண்டு ஒன் போல மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ அது எந்த டைம்னு கொடுக்கலாம். ஆஃப்டர் வாட் டைம் தே அகெயின் சேஞ்ச் டுகெதர். அப்போ ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு செகண்ட்ல வந்து ஒன்னா மாறுதுன்னா அதுக்கப்புறம் எந்த நேரத்துல, எப்போ வந்து எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் அது வந்து ஒன்னா சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப எனக்கு இது 40 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து லைட் எரிஞ்சிட்டே இருக்குமா, 30 செகண்ட்ஸ் ஒன்ஸ் லைட் எரியுமா, இந்த ரெண்டு ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒன் போல் லைட் எரியுதா, சைமுல்டேனியஸ்லி ஒன்னா லைட் எரியுது. சோ அப்ப இந்த ஒன்னா லைட் எரியுது. இப்போ வந்து ஒரு காலையில ஒரு 5 மணிக்கு ஒன்னா லைட் எரியுது அப்படின்னா அடுத்து இந்த ரெண்டு எப்போ ஒன் போல லைட் எரியுங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டுருக்காங்க. சோ இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்கனாலே நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா LCM கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சோ இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான சம்ஸ். இதே மாதிரி என்ன மாடல் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 5 கிளாக் இருக்கு, இல்லைன்னா 6 கிளாக் இருக்கு, கிளாக் 1, கிளாக் 2, கிளாக் 3 அப்படின்னு இருக்கு, இல்ல கிளாக் 4, கிளாக் 5 இருக்கு. சோ இது வந்து 5 செகண்ட்ஸ் ஒன்ஸ் அடிக்கும், இது 2 செகண்ட்ஸ் ஒன்ஸ் அடிக்கும், இது 3 செகண்ட்ஸ் சம்திங். இதே மாதிரி டைமிங் கொடுத்துட்டு இதெல்லாம் சேர்ந்து எனக்கு வந்து 5 மணிக்கு காலையில ஒன் போல அடிக்குன்னா அடுத்து எத்தனை மணிக்கு வந்து இது எல்லாமே ஒன் போல அடிக்கும், ஒன்னா வந்து பெல் அடிக்கும்னு கேட்பாங்க. இல்லைன்னா ஹவு மெனி டைம்ஸ், 5 மணிக்கு எனக்கு இது அடிக்க ஆரம்பிக்குது, அடுத்து 7 மணிக்கு இந்த எல்லா பல்லும் சேர்ந்து எத்தனை டைம்ஸ் அடிச்சிருக்கும், ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஹவு மெனி டைம்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன செய்யணும்னா LCM கண்டுபிடிச்சு அது கூட 1 ஆட் பண்ணிக்கணும், ஹவு மெனி டைம்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா. சரிங்களா? சோ இப்ப நமக்கு வந்து இந்த சம் பேர்லாம்.
ஸோ எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃபிக் சிக்னல் 40 செகண்ட்ஸ் ஒன்ஸ் ஆஃப் ஆகி எரியுது, செகண்ட் டிராஃபிக் சிக்னல் 32 செகண்ட்ஸ் ஒன்ஸ் ஆஃப் ஆகி எரியுது. ஸோ tan வகுத்தல் போட்டு எல்சிஎம் கண்டுபிடிங்க. 40 இங்க 32. ஸோ நம்ம என்ன டேபிள் போடலாம்? 4 டேபிளே போடுவோமே. 10 4s are 40, 8 4s are 32. மறுபடியும் நீங்க 2 டேபிள் போட்டீங்கன்னா 5 2s are 10, 4 2s are 8. இதுக்கப்புறம் காமனா இல்ல, ஸோ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிருங்க. 5 4s are 20. அப்ப என்னோட எல்சிஎம் என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 into 4 into 2 into 4. நான் கீழ இருந்து போறேன், அப்படியே கீழ இருந்து மேல எழுதிருக்கேன். ஸோ 5 4s are 20. ஸோ 22s are 40, 44s are 160 கிடைக்கும். சரிங்களா? அப்ப எனக்கு வந்து இது எல்லாமே செகண்ட்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. அப்ப 160 செகண்ட்ஸுக்கு அப்புறம் அந்த பெல் வந்து எனக்கு வந்து 1 போல அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதே இதுல வந்து எத்தனை டைம் அடிச்சிருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா எனக்கு ஹவு மெனி டைம்ஸ் அடிச்சிருக்கும் அப்படின்னு, ஹவு மெனி டைம்ஸ் வந்து சிக்னல் எரிஞ்சிருக்குன்னு கேட்டாங்கன்னா இந்த 160 கூட பிளஸ் 1 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 161 டைம்ஸ் எனக்கு என்ன செஞ்சிருக்கோம்னா அந்த லைட் எரிஞ்சிருக்கும்னு நீங்க சொல்லணும். ஸோ கேள்வி பொறுத்து இருக்குது. ஸோ ஹவு மெனி டைம்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா எல்சிஎம் கூட 1 ஆட் பண்ணணும். எதுனாலும் சரி 1 ஆட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. இந்த மாடல். ஸோ இதை நான் வந்து ஆப்ஷன்ல இருந்தே போறேன். ஸோ எனக்கு வந்து ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் which divided by 11, 16, 21, 25 and 28. எனக்கு இந்த நம்பர்லாம் இருக்கு. ஸோ இது வந்து என்ன செய்யுது அப்படின்னா leaves remainder 3 in each case. சரிங்களா? ஸோ இந்த நம்பர் ஒரு find the least நம்பர், ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர் எதுன்னு எனக்கு தெரியாது. அந்த நம்பரை நீங்க 11ஆல டிவைட் பண்றீங்க, 16ஆல டிவைட் பண்றீங்க, 21ஆல டிவைட் பண்றீங்க, 25ஆல டிவைட் பண்றீங்க, 28ஆல டிவைட் பண்றீங்க. அப்படி டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 3 வந்து ஒவ்வொரு இதுலயும் ரிமைண்டர் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த லீஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப நல்லா கவனிச்சுக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அந்த 3யும் இன்க்ளூட் ஆகி தான் இருக்கு. சரிங்களா? ஸோ 3 இன்க்ளூட் ஆகி இருக்குது அப்படின்னா அப்ப 3யை சப்ராக்ட் பண்ணிருங்க. ஸோ 3யை சப்ராக்ட் பண்ணா இங்க என்ன கிடைக்கும்? 9 2. ஸோ இது வந்து இது 9 ஆயிடும், இது 10 ஆயிடும். ஸோ அப்போ நமக்கு 3 9 10 - 3 7. சரிங்களா? ஸோ இதுல நீங்க 3யை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா இதுல இருந்து ஒரு 3 சப்ராக்ட் பண்ணிருங்க. ஸோ 9 2 5 9 7 - 3 4. இதுல இருந்து ஒரு 3யை சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ 9 இங்க இருந்து பாருங்க, இது 1 ஆயிடும். ஸோ இது 9 இது 9 இது 10. ஸோ 10 - 3 7. சரிங்களா? அப்போ 9 1 9 9 7. இதுல இருந்து 3யை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 9 2 4 0 0 கிடைக்கும். கரெக்டா? ஸோ இப்போ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 3 ரிமைண்டர் 3னா 3 ஆட் ஆகிருக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ பாருங்களேன், 45 உங்களுக்கு 5ஆல டிவைட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. என்ன கிடைக்கும் உங்களுக்கு? டிவைட் பண்ணி பாருங்களேன். ஸோ 9 5s are 45, 0 கிடைக்கும் ரிமைண்டர். இப்போ நான் கொஸ்டின்ல என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு இந்த 48 நான் 5ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 3 வருதுன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்போ 48 5ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 3னா பாருங்களேன் இப்படிதானே வந்திருக்கும். சரிங்களா? அப்ப இந்த 48ல எனக்கு 3 எக்ஸ்ட்ரா இருக்குன்னு தானே அதோட அர்த்தம். அப்ப 48ல இருந்து 3 சப்ராக்ட் பண்ணா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் கண்டிப்பா எதால டிவைட் ஆகிருக்கும்? 5ஆல டிவைட் ஆயிருக்கும். சோ அதே தான் இங்கேயும் சொல்றேன். ஒரு லீஸ்ட் நம்பரை நான் வந்து அந்த லீஸ்ட் நம்பர் இதெல்லாம் கொடுக்கல. ஆனா எனக்கு வந்து 11ஆல 16ஆல 21ஆல 25ஆல 27ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு 3 ரிமைண்டரா கிடைக்குது. சோ அப்ப எனக்கு இந்த ஆப்ஷன்ல 3யும் சேர்த்து தான் வச்சிருப்பான். அப்ப 3 எடுத்துட்டேன்னா ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே கண்டிப்பா எனக்கு என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா 11ஆல டிவைட் ஆயிருக்கணும், 16ஆல டிவைட் ஆயிருக்கும், 21ஆல டிவைட் ஆயிருக்கும், 25ஆல டிவைட் ஆயிருக்கும், 28ஆல டிவைட் ஆயிருக்கும். இப்படி இந்த 5 நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எதுவோ அதுதான் என்னோட ஆன்சரா இருக்கும். சோ அப்ப பாருங்களேன், நான் 25 வச்சு பாக்குறேன். சோ 5 அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் நம்ம பார்த்திருப்போம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருப்போம். இந்த ரூல் நமக்கு வந்து டிவிசிபிலிட்டி ரூல் பார்த்திருப்போம். சோ 5 அப்படின்னா எனக்கு யூனிட் டிஜிட் வந்து உங்களுக்கு 0 இல்லைன்னா 5ல முடிஞ்சுன்னா அது டிவிசிபிள். அப்ப இந்த 25க்கும் அதே மாதிரி தான். யூனிட் டிஜிட் உங்களுக்கு 5 or 0ல முடிஞ்சு அது 25ல டிவிசிபிள். அப்ப இங்க யூனிட் டிஜிட் 7ல முடியுது, இது 25ல டிவிசிபிள் ஆகாது. இங்க இருக்க எல்லா நம்பரும் டிவிசிபிலிட்டி பார்க்கணும். சோ இது ஏதாவது 1ல டிவிசிபிள் இல்லைன்னா அந்த நம்பர் வராது. சோ 25ல டிவிசிபிள் இல்லைன்னா இந்த ஆன்சர் வராது. இங்கேயும் எனக்கு வந்து 4ல முடியுது, சோ 25ல டிவிசிபிள் ஆகாது, இதுவும் நமக்கு வராது. இங்கேயும் 7ல முடியுது, 25ல டிவிசிபிள் ஆகாது, இந்த நம்பர் வராது. இங்க எனக்கு 0ல முடியுது, கண்டிப்பா எனக்கு என்ன செய்யணும்னா 25ல டிவிசிபிள் ஆகும். சரிங்களா? அப்ப இதுதான் என்னோட ஆன்சரா இருந்திருக்கணும். சரிங்களா? சோ அப்ப நமக்கு என்னோட ஆன்சர் வந்து 92403 இல்ல 3 சப்ராக்ட் பண்ணா கிடைக்கக்கூடியது 92400 இருந்திருக்கு. ஓகே ஓகே. சோ நம்ம வந்து நம்ம எல்சிஎம் ஹெச்எஃப்ல எல்லா மாடலுமே பார்த்துட்டோம். ஸோ நம்மளோட அகாடமில வந்து கிளாஸஸ் போயிட்டு இருக்குது, ஆன்லைன் கிளாஸஸ். நம்ம பைலிங்குவலா நம்ம 16 புக்ஸ் ப்ரொவைட் பண்றோம். ஸோ ஆஃப்லைன் கிளாஸஸும் இருக்கு, ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, கால் பண்ணி டீடைல் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கலாம்.